இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ரெமெடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து கோல்டு வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே டக்குன்னு கேட்ச் ஆகிடுது. நம்ம மெடிசன்ஸ் நிறைய சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த சிக்கன் ரெசிபியை ஒரு 2 டைம்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே கோல்டில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். இது ஒரு மெடிசினல் சிக்கன் ரெசிபி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம மருந்து சிக்கன் கிரேவிக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் வந்து முழு தனியா, 1½ டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 1½ டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். நான் வந்து 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் 1½ டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1/2 கேஜி சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே பாதி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு நல்லா உங்களுக்கு வாசனை வரும். அப்போது இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் ஹீட் ஆன பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர். ஸோ எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு 10 சின்ன வெங்காயமை ரஃபாக சாப் பண்ணியிருக்கிறத நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி கோல்ட் டைம்ஸில் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சும் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு எவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து 5 பெரிய பல்லு பூண்டை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு. ஸோ அதை நம்ம எண்ணெயில் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு. அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹை ஹீட்டில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துப்போம். நம்ம மிளகு வந்து சேர்க்கறதுனால மிளகாத்தூளை வந்து ஓரளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு காரம் இருக்கணும்னா மிளகுத்தூள் காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் சில்லி பவுடர் ஜஸ்ட் கலருக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலாஸ் வந்து சூப்பராக வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கேஜி அளவு நான் சிக்கன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லா சிக்கனையும் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாஸில் சேர்த்துப்போம். சேர்த்துட்ட பிறகு சிக்கன் கலர் வந்து கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சூப்பரான மசாலாஸை நம்ம வந்து இப்போது சிக்கனில் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாஸை ரொம்ப குக் பண்ண வேண்டாம், நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டனால. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வந்து சிக்கனோட நல்லா வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஹை ஹீட்டில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மசாலாஸ் எல்லாமே நல்லா சிக்கனோட கம்பைன் ஆகும். அடுத்து நம்ம இப்போது சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இங்கே வந்து ஒரு 1/2 கப் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி 1 கேஜி சிக்கன்னா நிறைய தண்ணி நமக்கு வந்து வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, இப்போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கட்டும்.
இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மூடி வச்சு மீடியம் ஹீட்ல சிக்கன் நல்லா வேகுற அளவுக்கு நல்லா அந்த கிரேவி ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போறோம். அப்பப்போ வேணா திறந்து விட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அடி பிடிக்காம இருக்க. சிக்கன் நல்லா வேகுற அளவுக்கு குக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். நல்ல போனும், சிக்கனும் நல்லா அ டி செப்பரேட் ஆயி, நல்லா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். இத வந்து ஒரு 1 நிமிஷம் ஹை ஹீட்ல நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி இஸ் ரெடி. நம்ம ரொம்ப சிம்பிளான மெடிசினல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எனக்கு கோல்டு இருக்கும்போது நான் இத உண்மையிலேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம, இத வந்து ஒரு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப 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 அட்டகாசமா இருக்கும். கோல்டு நேரங்கள்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு புது வீடியோல உங்கள நான் மண்டே பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.